ஸ்ரீ தாமிரபரணி மாஹாத்மியம் 21ஆம் அத்தியாயம். கும்பிநாசியின் கதை. சிவபெருமானின் கட்டளைப்படி அகஸ்திய மாமுனிவர் தனது பரிவாரங்களுடன் சௌந்தரிகா வனத்தில் உள்ள கௌதம முனிவரின் ஆசிரமத்தை, தற்பொழுது திருப்புடை மருதூரில் உள்ளது, அங்கு சென்றடைந்தார். லோபமுத்ரா தேவி ஆசிரமத்தின் கிழக்கே ஒரு பெரிய சடலம் கிடப்பதைக் கண்டு அகஸ்திய மாமுனிவரிடம் அது குறித்து வினவினார். அகஸ்திய மாமுனிவர் கூறினார், ஏகதா என்றொரு முனிவர் இருந்தார். அவரது மனைவி சத்யா. அவர்களுக்கு கும்பிநாசி என்ற மகள் இருந்தாள். கும்பிநாசி நல்ல குணம் கொண்டவள், அனைத்து தர்மங்களையும் அறிந்தவள், பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தவள். ஒரு நாள் அவள் காட்டில் விளையாடி கொண்டிருந்த போது கௌதம மாமுனிவரின் மகன் சதானந்தனை கண்டாள். கணவன் மனைவியாக நடிக்க வேண்டும், ஔபாசனம், வைஸ்வதேவம், பஞ்சயக்ஞம், விருந்தினர்களை கௌரவித்தல், உணவு உட்கொள்ளுதல், உறங்குதல் போன்றவற்றை செய்ய வேண்டும் என்று அவனிடம் கூறினாள். இவ்வாறு விளையாடி அவர்கள் காட்டில் நீண்ட நேரம் கழித்தனர். கௌதம மாமுனிவர் தனது மகனை மதிய உணவிற்கு அழைத்தார். சதானந்தன் வந்தபோது கௌதம முனிவர் பிரம்ம ஒளி இல்லாததை கண்டார். என்ன நிகழ்ந்தது என்பதை கண்டறிந்தார். தனது மகன் பூதமாக மாற சபித்தார். அவர் தாமிரபரணி நீரில் படும்போது சாபத்திலிருந்து விடுபட்டு மீண்டும் தன்னுடன் சேர்வார். கௌதம மாமுனிவர் கும்பிநாசியையும் ராட்சசியாக மாறும்படி சபித்தார். தண்டதாரனை தொடர்பு கொள்ளும் போது அவள் ஒரு பெரிய வடிவத்துடன் கீழே விழுவாள். தாமிரபரணியை தொடர்பு கொள்ளும் போது அவள் மீண்டும் சாபத்திலிருந்து விடுபடுவாள். கௌதம மாமுனிவர் தனது மனைவியுடன் இமயமலைக்கு புறப்பட்டார். அகஸ்திய மாமுனிவர் இருந்த இடத்திற்கு இப்போது சதானந்தன் வந்தார். அகஸ்திய மாமுனிவர் தனது தண்ணீர் குடத்திலிருந்து தாமிரபரணி நதி நீரை தெளித்தார். சதானந்தன் உடனடியாக தனது முந்தைய அற்புதமான வடிவத்தை அடைந்தார். தண்டதரனால் கொல்லப்பட்ட கும்பிநாசியும் தாமிரபரணி நீரில் தொடப்பட்ட போது தனது முந்தைய அழகான வடிவத்தை அடைந்தார். தண்டதரனும் தாமிரபரணி நதியில் நீராடி தனது மகிமையான வடிவத்தை அடைந்து அந்த திருத்தலத்தில் பாதுகாவலராக வசித்து வந்தார். அந்த நேரத்தில் ஏகாதச முனிவர்களும் கௌதம முனிவரும் அங்கு வந்தனர். தாமிரபரணி நதியை அங்கு அழைத்து செல்வதில் அகஸ்திய மாமுனிவரின் பங்களிப்பை பாராட்டினர். அவரை அங்கேயே தங்கச் சொல்லி அவரிடம் விடை பெற்று தங்கள் ஆசிரமங்களுக்கு திரும்பினர். 21ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.